வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி, கேரளம், அஸ்ஸாம் சட்டப்பேரவைத் தேர்தல்களுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும். திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்களை நிறுத்துவதற்கு அஇஅதிமுக முயற்சித்ததாக அக்கட்சி குற்றஞ்சாட்டியுள்ளது. கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளில் 1/4 பங்கு கூட நிறைவேற்றப்படவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 1 ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி, கேரளம், அஸ்ஸாம் சட்டப்பேரவைத் தேர்தல்களுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும், கேரளத்தில் 140 தொகுதிகளிலும், அஸ்ஸாமில் 126 தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக இன்று தேர்தல் நடைபெறுகிறது. புதுச்சேரியில் மொத்தம் 294 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் 9,50,639 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். கேரளத்தில் 883 பேர் வேட்பாளர்களாக களத்தில் உள்ளனர். அங்கு 2,71,00,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அஸ்ஸாமில் 722 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அம்மாநிலத்தில் 2,50,00,000 வாக்காளர்கள் உள்ளனர். வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும். அதைத் தொடர்ந்து மொத்தம் உள்ள 234 தொகுதிகளுக்கும் இன்று மாலை இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. தாக்கல் செய்யப்பட்ட 7,599 வேட்புமனுக்களில் 5,086 மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. 2,470 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்களை நிறுத்துவதற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முயற்சித்ததாக திமுக தலைவர் திரு மு.க.ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். திருவண்ணாமலையில் நேற்று மாலை பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் அஇஅதிமுக சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டாலும் அது தள்ளுபடி செய்யப்பட்டதாக தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த 8,107 ஏக்கர் கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 4,000 திருக்கோவில்களுக்கு மேல் குடமுழுக்கு செய்யப்பட்டதாகவும் திரு மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் போது திமுக அளித்த 525 வாக்குறுதிகளில் 1/4 பங்கு கூட நிறைவேற்றப்படவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றஞ்சாட்டியுள்ளார். சென்னை கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கல்விக் கடன் ரத்து, சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான மானியம், நியாய விலைக் கடைகளில் கூடுதல் சர்க்கரை, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துதல் உள்ளிட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று கூறினார். புயல், கோவிட் பெருந்தொற்று பாதிப்பின் போது தமது அரசு சிறப்பாக செயல்பட்டதாக திரு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான டாக்டர் எல். முருகன் குற்றஞ்சாட்டியுள்ளார். கோவை மாவட்டம் அன்னூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் போதைப் பொருள் கலாச்சாரம் மாநிலத்தை சீரழித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்குமாறும் டாக்டர் எல். முருகன் கேட்டுக் கொண்டார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். கடந்த தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த பெருமையுடன் வாக்கு சேகரிக்க தாங்கள் வந்துள்ளதாகவும் திருமதி கனிமொழி தெரிவித்தார். உலக அளவிலான சவால்கள் எழுந்துள்ள போதிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சிப் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். தஞ்சாவூர் சட்டப்பேரவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த அவர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் மத்திய அரசு நிலைத்தன்மையுடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். திமுக ஆட்சியில் பால் விலை, சொத்து வரி, வீட்டு வரி உள்ளிட்டவை உயர்த்தப்பட்டுள்ளதாக திரு ஜி.கே. வாசன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஓட்டுக்கு பணம் ஈட்டுவோரை ஓட்டு 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 காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு காட்டு காட்டு. ஓட்டு 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 ஓட்டுக்கு பணம் ஈட்டுவோரை ஓட்டு 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 காட்டு 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 உன் வாக்குரிமை வலிமையை நீ காட்டு காட்டு காட்டு. எந்த வடிவத்திலும் இலவசங்கள் ஏற்காதே, பல்லை எண்ணிக்கை
என்ற பரிசுகளை தீண்டாதே, கொஞ்சலுக்கு கொஞ்சமும் நீ மயங்காதே, எந்த மிரட்டலுக்கும் எப்போதும் அஞ்சாதே. வெகுமானத்தால் உன் தன்மானத்தை யாரிடமும் விலை பேசாதே, நீ சட்டத்தை விட்டு விலகி போகாதே. ஓட்டுக்கு பணத்தை நீட்டுவதும் குற்றமே, நோட்டுகளை கை நீட்டி வாங்குவதும் குற்றமே. திருவள்ளூர் மாவட்டம் வெங்கத்தூரில் உள்ள KENC அரசு மேல்நிலைப் பள்ளியில் நேற்று 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது வாக்கு செலுத்துவதற்கு பணம் மற்றும் பொருட்கள் பெறமாட்டோம் என்பதற்கான உறுதிமொழி பத்திரங்களை மாணவர்களின் பெற்றோர், பள்ளி அலுவலர்களுக்கு ஆட்சியர் திரு பிரதாப் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் KENC அரசு மேல்நிலைப் பள்ளியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான மு. பிரதாப் பள்ளி மாணவ மாணவியர்கள், மாணவர்களின் பெற்றோர் மற்றும் பள்ளி கல்வித்துறை அலுவலர்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கு எந்த ஒரு பணம், பொருள் பெறமாட்டோம் என்ற சங்கல்ப் பத்ரா உறுதிமொழி பத்திரம் மூலம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி மாணவ மாணவியர்கள் மூலமாக அவர்களது பெற்றோர்களிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி பணம், பொருள் உள்ளிட்ட எந்தவித தூண்டுதலுமின்றி வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தினை அடையும் புதுமையான முயற்சியாக 1,30,000 எண்ணிக்கையில் சங்கல்ப் பத்ரா உறுதிமொழி பத்திரங்களை வழங்கினார். திருவள்ளூரிலிருந்து AK தனசேகரன். தமிழக கடலோர மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதையொட்டிய மாவட்டங்களில் சில இடங்களில் நாளை முதல் 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் கூறியுள்ளது. சென்னை நகரின் சில இடங்களில் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரையும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி முதல் 27 டிகிரி செல்சியஸ் வரையும் இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹார்மோஸ் நீரிணையை பாதுகாக்க ஈரானுடன் இணைந்து செயல்படுவதற்கான திட்டம் குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். லெபனானின் இஸ்புல்லா அமைப்பு மீது இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஹார்மோஸ் நீரிணை பகுதிகளில் கப்பல்கள் கடப்பதற்கு ஈரான் மீண்டும் தடை விதித்துள்ளது. உள்நாட்டு விமானங்களுக்கான தரை இறங்குதல் மற்றும் வாகன நிறுத்துமிட கட்டணங்களை 3 மாதங்களுக்கு 25% குறைக்க விமான போக்குவரத்து அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மொரீஷியஸ் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகளில் இன்று முதல் 4 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவைக்கு 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாளாகும். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு கலைக்கல்லூரியில் 936 மாணவர்களுக்கு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு ரவி பட்டங்களை வழங்கினார். மதுரை மாவட்டத்தில் தேர்தலையொட்டி மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஒருங்கிணைப்பு கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விஷாரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் தேர்தல் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆட்சியர் திருமதி சந்திரகலா பங்கேற்றார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், உத்தரமேரூர், காஞ்சிபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு வாக்குச்சாவடி அலுவலர்களை நியமிப்பதற்கான ஒதுக்கீடு செய்யும் பணி நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தில் 85 வயதிற்கு மேற்பட்ட மூத்த வாக்காளர்கள், மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் வீட்டிலேயே இருந்து வாக்களிப்பது தொடர்பான பணிகளில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்பு பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 1 ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன் எடுத்தது. அந்த அணியின் தொடக்க வீரர் சுப்மன் கில் 70 ரன் எடுத்தார். 211 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. தொடக்க வீரர் KL ராகுல் 52 பந்துகளில் 92 ரன் எடுத்தார். கொல்கத்தாவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் இலங்கையை வென்றது. சிம்லாவில் நேற்று தொடங்கிய இப்போட்டியின் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் மாலத்தீவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி, கேரளம், அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தல்களுக்கான வாக்குப்பதிவு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும். திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பல்வேறு திட்டங்களை நிறுத்துவதற்கு அஇஅதிமுக முயற்சித்ததாக அக்கட்சி குற்றஞ்சாட்டியுள்ளது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளில் 4 1 பங்கு கூட நிறைவேற்றப்படவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 1 ரன் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.